எங்க வீட்டுக்காரங்க பேரு சீனிவாசன். வயசு 35. கடந்த 4 வருஷமா கேன்சருங்கிற பிரச்சனையில புற்றுநோய் மாட்டிக்கிட்டாப்புல. அதுலேருந்து எங்க வாழ்க்கையே அப்படியே மாறிடுச்சு. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு பார்த்தா, அடையார் ஹாஸ்பிட்டல் போ சொன்னாங்க. அங்கேயும் 3 மாசம் தான் அப்படிங்கிற மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணி குடுத்து வெளில அனுப்பிட்டாங்க. தஞ்சாவூர் மெடிக்கல்ல காட்டினோம். அப்பயும் அது ஒழுங்கா அவங்க கண்டுக்கல. அப்புறம் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி போனோம். அங்கேயும் எங்கள கைவிட்டுட்டாங்க. அப்புறம் நாங்க இங்க ரத்ன சித்தா ஹாஸ்பிட்டல் இங்க கேள்விப்பட்டோம். அங்க வந்து பார்த்த பிறகு தான் சார் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைய குடுத்தாங்க. இப்போ முழு வலியோடையும், கால் ரொம்ப வீக்கத்தோடையும் அழைச்சிட்டு வந்து சார் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களான்னு தெரியாத நிலமையில வந்தோம். இன்னைக்கு நல்லபடியா பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்காங்க. மூஞ்சில ஒரு தெளிவு இருக்கு. எங்க வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு. சுத்தமா சாப்பிடாமயே இருந்தாங்க. தண்ணி குடிக்க முடியல. எது சாப்பிட்டாலும் உடனே லூஸ் மோஷன் போனாப்புல. இது எல்லாமே மாறியிருக்கு இப்ப வந்து. வயித்துல தண்ணி சேர்ந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தோம். பெரிய பிரச்சனையா இருந்தது. அவங்களுக்கு தண்ணி எடுத்தா ஒரு 3 நாளைக்கு எந்திரிக்கவே முடியாது. திரும்ப எதுவுமே சாப்பிட முடியாது. டேபிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க போதான்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். செலவு ஒரு பக்கம், அவங்க படுற கஷ்டம் ஒரு பக்கம்னு போயிட்டுருந்தது. அப்படியே நிலைமையே மாத்தி வயிறே அமுங்கி வர அளவுக்கு இப்போ வந்து அவங்க மருந்து வேலை செய்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படிய கூட எடுத்து வைக்க முடியாமயும், அவங்க நடந்து ஒரு பாத்ரூம் போ முடியாமயும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இன்னைக்கு தான் காலு, தன்னோட இதுங்கிற அளவுக்கு ஒரு ஊருக்கு போற அளவுக்கு அவங்க தெம்பாயிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு தான்.